பிஸ்மில்லா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினாலே அல்லாஹ்வுக்கு ஒப்பான ஒரு மஜ்லிஸில் அமர்ந்திருக்கின்றோம். இன்று நாம் பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னால், குர்ஆனிலே 6 வசனங்கள் ஷிஃபாவுடைய வசனங்கள் இருக்கிறது. ஷிஃபான்னு சொன்னால் நோய் நிவாரணம். இந்த வசனங்களை நாம் எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும் சரிதான், இதை சலவாத்து நூறு தடவை ஓதிட்டு, லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் நூறு தடவை ஓதிட்டு, லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லா அலில் அஸீம் நூறு தடவை ஓதிட்டு, இந்த வசனங்கள் ஒவ்வொன்றையுமே 11 தடவை 11 டைம்ஸ் ஓதிட்டு, அதுக்கப்புறம் யா அல்லாஹ் உன் கிருபையை கொண்டு எங்களுடைய நோயை குணமாக்குவாயாக அப்படி கேட்டு, அதுக்கப்புறம் திரும்ப சலவாத்து நூறு தடவை ஓதிட்டு, இதை நம்ம தண்ணியில் ஊதி குடிச்சு வந்தோம்னு சொன்னோம்னா 40 நாள் தொடர்ந்து குடிக்கும்போது இன்ஷா அல்லாஹ் எவ்வளோ பெரிய நோயாக இருந்தாலும் அது முழுமையாக குணமாகிவிடும் இன்ஷா அல்லாஹ். ஏன்னா ஒரு பெரியார் அவங்களுடைய மகனாருக்கு உடம்பு சரியில்லாமல் எல்லா விதமான ட்ரீட்மெண்ட் பார்க்குறாங்க. அப்போது அவங்களுடைய கனவுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நீங்கள் குர்ஆனுடைய ஷிஃபாவுடைய ஆயத்துக்களை கொண்டு நீங்கள் அல்லாஹ்விடத்தில் உதவி தேடுங்கன்னு சொல்லிட்டு மறைஞ்சிடுறாங்க. உடனே இவங்க திடுக்கிட்டு எழுந்து குர்ஆனை தேடி பார்க்குறாங்க. அந்த ஷிஃபாவுடைய ஆயத்தை பார்க்கும்போது 6 ஆயத்துக்கள் இருக்கிறது. அதில் ஓதி பையனுக்கு கொடுக்குறாங்க. இறைவனுடைய கிருபையில், அதாவது மிகவும் பெரிய நோய் அதெல்லாம் குணமாகிறது. ஆகவே ரொம்பவும் இது உலமாக்களிடத்திலே ரொம்ப பிரபலியமான விஷயம். இந்த ஆயத்தி ஷிஃபா அது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லி தந்திருக்கேன் இன்ஷா அல்லாஹ். இந்த முறையில் நீங்கள் செஞ்சீங்கன்னு சொன்னால் நோய் குணமாயிரும். அது மாத்திரம் இல்லாமல் நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், நோய் குணமானாலும் அதை 100 தடவைங்கிறத குறைஞ்சபட்சம் 40 தடவை. 100 தடவை ரொம்ப சிறப்பு. 40 தடவை இந்த ஆயத்தி ஷிஃபா எப்போதும் 11 தடவை டெய்லி ஓதி குடிச்சிட்டு வரணும். ஏன்னா திரும்ப அந்த நோய் வராமல் இருப்பதற்கும் ஒரு பாதுகாப்பு இருக்கும். இதை நீங்கள் தொடர்ந்து தம்முடைய வாழ்க்கையில் ஒரு அங்கமாக்கிட்டீங்கன்னு சொன்னால் அல்லாஹ்வுடைய கிருபையில் ஒரு மாபெரும் பாதுகாப்பு கிடைக்கும். ஏன்னு சொன்னால், ஒரு மனிதனுக்கு 2 விஷயம் ரொம்ப முக்கியம்: ஓய்வும் ஆரோக்கியம். இது இது இருந்தால் தான் வெற்றி பெற முடியும். வினிசா ஒரு அதிர்ச்சி சொல்லியிருக்காங்க, 2 விஷயங்களை மக்கள் என்ன செஞ்சுருக்காங்க, அதில் கவனம் இல்லாமல் இருக்கிறாங்க. ஒன்றாவது ஓய்வு. ஓய்வு இருக்கும்போது என்ன செய்கிறாங்க, தேவையான விஷயங்களை பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதான் இறைவனுடைய வணக்கத்தில் கழிக்க முடியல அவங்களால. ஆரோக்கியம், இந்த ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம். ஆரோக்கியம் இருந்தால் தான் நம்ம உலக வேலையும் செய்ய முடியும், இறைவனை வணங்கவும் முடியும். இப்போ படுத்த படுக்க ஆகிட்டோம்னா என்ன செய்ய, ஒன்றும் செய்ய முடியாத. இப்போ ஆரோக்கியம் என்பது ரொம்ப அவசியமான ஒன்று. ஆகவே அந்த ஆரோக்கியம் தரக்கூடிய அமல்களை நம்ம செய்ய வேண்டும். இந்த குர்ஆனை கொண்டு அந்த ஷிஃபா பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவே அன்பிற்குரியவர்களே, அப்படிப்பட்ட உயர்ந்த ஒரு ஆயத்துக்களை இப்போ தருகின்றேன். இதை நான் இன்ஷா அல்லாஹ் சொல்கிறேன். அதை நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், இன்ஷா அல்லாஹ் அந்த டிஸ்கிரிப்ஷனில் அதை போடணும். இன்ஷா அல்லாஹ் அது டிஸ்கிரிப்ஷனில் போட்டுருவாங்க. இப்போ உங்களுக்கும் அதை நான் சொல்கிறேன். நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், அந்த நம்பரை வைத்து தேடி எடுத்துக்கொள்ளலாம். 6 ஆயத்துக்கள். ஒன்றாவது என்னன்னு சொன்னால், வயஷ்ஃபி சுதூர கௌமின் மூமினின், தௌபாவில் 14வது ஆயத்து. 14 தௌபா, சூரத் தௌபாவில் 14வது ஆயத்து. இதுக்கு அர்த்தம் என்னன்னு சொன்னால், வயஷ்ஃபி சுதூர கௌமின் மூமினின், அதாவது மூமினுடைய இதயத்திற்கு ஷிஃபா இருக்கிறது, நோய் நிவாரணம் இருக்கிறது. அல்லாஹ் சொல்றான் இந்த குர்ஆன்ல, வயஷ்ஃபி சுதூர கௌமி மூமினின், மூமினான அந்த சமூகத்தாருக்கு அவருடைய இதயத்துள்ள நோய்க்கு ஷிஃபா இருக்கிறது. ஆகவே நீங்கள் ஓத வேண்டியது வயஷ்ஃபி சுதூர கௌமி மூமினின். இதை 11 தடவை வரும். நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி சலவாத்து லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லா அலில் அஸீம் அது 100 தடவை, சலவாத்து 100 தடவை, லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் 100 தடவை. இது 11 தடவை. 2வது ஆயத்து என்னன்னு சொன்னால், யா அய்யுஹன் நாஸ் கத் ஜாஅத்துக்கும் மவ்இதத்தும் மின் ரப்பிக்கும் வஷிஃபாஉன் லிமா ஃபிஸ் சுதூர். இதுதான் வஷிஃபாஉன் லிமா ஃபிஸ் சுதூர். இதை 11 தடவை. இது சூரத்து யூனுஸில் 57வது வசனம்.
وشفاء لما في الصدور. இதுக்கு என்ன அர்த்தம் சொன்னா, இதயத்திற்கு நோய் நிவாரணம் குர்ஆன்ல இருக்கிறது. இதுதான் அர்த்தம். அப்போ இதை 11 தடவை ஒதுக்கிறீங்க. மூணாவது வசனம் என்ன சொன்னா, சூரத்துல் இஸ்ராவில் 82வது வசனம் அல்லாஹ் சொல்றான், وَنُنَزِّلُ مِنَ الْقُرْآنِ مَا هُوَ شِفَاءٌ وَرَحْمَةٌ. இதுதான் وَنُنَزِّلُ مِنَ الْقُرْآنِ, நாம் குர்ஆனில் இறக்கி வைத்திருக்கின்றோம், மா ஹுவ ஷிஃபாஉ ரஹ்மஹ், நோய் நிவாரணத்தையும் ரஹமத்தையும் இறக்கி வைத்திருக்கின்றோம் அல்லாஹ் சொல்லியிருந்தான். இதை 11 தடவை ஒதுக்கணும், 11 டைம்ஸ். அடுத்ததாக சூரத்து நஹல்ல தேனி 69வது வசனம். சூரத்து நஹல் அதில் 69வது வசனம் அல்லாஹ் சொல்றான், يخرج من بطونها شراب مختلف ألوانه فيه شفاء للناس. இந்த தேனை பற்றி சொல்கிறான். தேனுடைய வயிற்றிலிருந்து ஒரு திரவம் வெளியாகிறது. ஃபீ ஷிஃபா லின்னாஸ், அதிலே மனிதர்களுக்கு நோய் நிவாரணம் இருக்கிறது. அப்போது இந்த ஃபீஹி ஷிஃபா லின்னாஸ் இது மட்டும் 11 தடவை ஒதுக்கிடணும். அடுத்ததாக 5வது சூரத்து ஷுஆராவில் 78லிருந்து 80 இதில் 80வது வசனம் மட்டும் நீங்கள் ஓதுங்க. 80வது வசனம் சூரத்து ஷுஆராவில் 80வது வசனம், وَإِذَا مَرَضْتُ فَهُوَ يَشْفِينِ وَإِذَا مَرَضْتُ فَهُوَ يَشْفِينِ. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க, நான் நோயிட்டால் அல்லாஹ்வே எனக்கு நோயை குணமாக்கின்றான். இதை நீங்கள் 11 தடவை ஓதணும், 11 டைம்ஸ். சூரத்து ஷுஆராவில் 80வது வசனம். 6வது கடைசியாக உள்ள வசனம் இது சூரத் ஃபுஸ்ஸிலத்தில் 44வது வசனம். சூரத் ஃபுஸ்ஸிலத்தில் 44வது வசனம் அல்லாஹ் சொல்லியிருந்தான், குல் ஹுவல்லில்லதீன ஆமனூ ஹுதன் வ ஷிஃபா. குல் ஹுவல்லில்லதீன ஆமனூ, நபியை நீங்கள் சொல்லுங்கள், விசுவாசம் கொண்டவர்கிட்ட சொல்லுங்கள், ஹுதன் வ ஷிஃபா, குர்ஆனிலே நேர்வழியும் ஷிஃபா, ஷிஃபான்னு சொன்னால் நோய் நிவாரணம் இருக்கிறது. ஆகவே இதை மட்டும் 11 டைம்ஸ் நீங்கள் ஓதணும். குல் ஹுவலில்லதீன ஆமனூ ஹுதன் வ ஷிஃபா, ஃபுஸ்ஸிலத் சூராவில் 44வது வசனம். ஆகவே இந்த 6 வசனங்களையும் இது டிஸ்கிரிப்ஷனில் போடுவோம் இன்ஷா அல்லாஹ். இந்த 6 வசனங்களையும் நீங்கள் ஒவ்வொன்றையும் 11 தடவை ஓதி, நான் சொன்ன மாதிரி மற்ற எல்லாத்தையும் 100 தடவை ஓதி தண்ணியில் ஓதி குடிச்சு நீங்கள் சொன்னால் எவ்வளோ பெரிய நோயாக இருந்தாலும் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையிலே முழுமையான ஷிஃபா கிடைக்கும். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் குர்ஆனில் சொல்கின்றான் அல்லவா, நுனஸ்ஸிலு மினல் குர்ஆனி மா ஹுவ ஷிஃபாஉ ரஹ்மஹ், குர்ஆனிலே நாம் நோய் நிவாரணத்தையும் ரஹமத்தையும் இறக்கி வைத்திருக்கணும். இப்போ ஓதுன ஆயத்தில் 6ல் இதில் ஒரு ஆயத்து. ஆகவே குர்ஆனில் எல்லா நோய்க்கும் ஷிஃபா இருக்கிறது. நீங்கள் யார்ட்டையும் போக தேவையில்லை, நீங்களே இதை ஓதி என்ன செஞ்சுக்கலாம். எல்லா பிரச்சனைக்கும், ஜின் பிரச்சனையா, செய்வினை பிரச்சனையா, கடனா, உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லையா, அல்லது திருமணம் ஆகவில்லையா, திருமண தடையாக இருக்கிறதா, எல்லாத்துக்குமே நம்ம போட்டிருக்கோம், வீட்டில் போட்டிருக்கோம். அதை நீங்கள் ஓதி வந்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 10,000கணக்கான மக்கள் அதனை ஓதி அல்ஹம்துலில்லாஹ் அவர்களுக்கு குழந்தை இல்லாத குழந்தை விட்டா இருக்கிறாங்க, கல்யாணமாக இருக்கிறாங்க, வியாபாரம் நல்ல பரக்கத்தாக இருக்குது, வருமானம் வந்திருக்கிறது. அப்படி ஏற்பட்ட அற்புதங்களை அல்லாஹ் தஆலா ஏற்றிருக்கின்றார். நம்ம அல்லாஹ்வோட ஒரு தொடர்பு, இந்த தொடர்பு சரியாக சொன்னால் ஒரு தடவை நீங்கள் ஓதுறீங்க, ஓதிட்டா உங்களுக்கு கிடைச்சின்னு சொன்னால் அல்ஹம்துலில்லாஹ் உங்களுக்கு யக்கீன் அதிகமாயிடும். யக்கீன் இருந்தால், நம்பிக்கை இருந்தால் நடந்தணும், அவ்வளோதான். இதில் முக்கியமாக தேவைன்னு சொன்ன நம்பிக்கை. இந்த நம்பிக்கையை நீங்கள் ஒரு தடவை செய்யும்போது உங்களுக்கு ஒன்று கிடைச்சின்னு சொன்னால் அது நீங்களாக ஃபீல் பண்ணக்கூடியது. ஆஹா, நிச்சயமாக ஓதுனா அல்லாஹ் தருவான் அப்படிங்கிற நம்பிக்கை வந்துருச்சுன்னு சொன்னால் நீங்கள் எதனை கேட்டாலும் நீங்கள் அதில் ஓதிட்டு எதை கேட்டால் எல்லாமே கிடைக்கும். நீங்கள் யாருக்கு வேணாலும் ஓதியும் கொடுக்கலாம். ஆகவே அன்பிக்கவில்லை, அப்படிப்பட்ட இந்த ஷிஃபாவுடைய வசனங்கள் என்ன செய்யுங்க, நீங்கள் ஓதி தெரிந்து கொள்ளுங்கள். அது மாத்திரம் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில் வெற்றி பெறணும்னு சொன்னால், வெற்றினா என்ன, நரகத்தை விட்டு பாதுகாக்கப்பட்டு فَمَنْ زُحْزِحَ عَنِ النَّارِ وَأُدْخِلَ الْجَنَّةَ فَقَدْ فَازَ. யார் நரகத்தை விட்டு பாதுகாக்கப்பட்டு சொர்க்கம் சென்றாங்களோ அவங்க தான் வெற்றி பெற்றார்கள். وَمَا الْحَيَاةُ الدُّنْيَا إِلَّا مَتَاعُ الْغُرُورِ.
இந்த உலக வாழ்க்கையே ஒரு மயக்கக்கூடியது தான், எல்லாமே மயக்கக்கூடியது தான். அதாவது பெரிய பெரிய மாளிகைகள், சரியா, செல்வங்கள், கடைகள், வருமானம் எல்லாம் மயக்கக்கூடியதான். நம்ம சாப்பிட்றதுக்கு மூலையில் சாப்பிட்றதுக்கு சாப்பாடு ஒழுங்காக இருக்குதா, படுக்க வீடு இருக்குதா, அல்ஹம்துலில்லாஹ். ஆகவே மற்றதெல்லாம் மயக்கக்கூடியது தான். அதை அல்லாஹ் சொல்லி காமிக்கின்றான். ஆகவே அப்படிப்பட்ட இந்த உலகத்தில் நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால், மறுமைக்கு வேண்டி நம்மை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த உலகத்தோட முடிஞ்சதுன்னு போனால் பிரச்சனையே கிடையாது. ஆனால் உலகத்தோட முடிந்த மௌத்துக்கு பின்பு தான் உண்மையான வாழ்க்கையை அங்கு ஆரம்பிக்கிறது. அதுக்கு நீங்கள் தயாராகிக்கணும். அதுக்கு என்ன செய்யணும்னு சொன்னால், 5 விஷயங்களை நீங்கள் வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டும். இந்த 5 விஷயங்களை கடைபிடின்னு சொன்னால் மிகப்பெரிய வெற்றி. எப்படிப்பட்ட வெற்றி? நரகத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டு. நரகம்னா என்ன? ஒரு சின்ன நெருப்பு துண்டை கையில் வச்சா தாக்க முடியாது. நரகத்தில் போட்டால் எரியக்கூடிய உடம்பெல்லாம் எரியும். பல்லாயிரக்கணக்கான வருடங்கள் தாங்க முடியுமா? என்னால் முடியாது, உங்களாலேயும் முடியாது. அதை விட்டு பாதுகாக்கப்பட்டு சொர்க்கம். சொர்க்கம் எப்படி? அது சொர்க்கத்தில் ஒரு ராஜா தான். நீங்கள் உங்களுக்கு பணிவிடை செய்வதற்கு ஆண்கள், பெண்கள், பணங்கள் எல்லாமே கிடைக்கும். பெரிய பெரிய மாளிகைகள் எல்லாம் உங்களுக்கு ஃப்ரீ. அப்போ ஒரு உண்மையான புத்திசாலி யாருன்னு சொன்னா, நரகத்தை விட்டு பாதுகாக்கப்பட்டு சொர்க்கம் செல்லக்கூடிய அமலை செய்யக்கூடியவன் தான். ஆகவே அன்புக்குங்களே, அப்படிப்பட்ட அமல்கள் நீங்க செய்து கொள்ளுங்கள். 5 விஷயங்களை செஞ்சீங்கன்னு சொன்னா நிச்சயமா வெற்றி கிடைக்கிறது உங்களுக்கு. ஒன்றாவது என்னன்னு சொன்னா, 5 நேர தொழுகைகளை அந்தந்த நேரத்தை தொழுங்க. சுன்னத்தான, நஃபீலான, வாஜிபான தொழுகையை விடாம தொழுங்க. தஹஜ்ஜுத், இஷ்ராக், லுவா அப்படின்னு தொழ முயற்சி பண்ணுங்க. அது மாத்திரம் இல்லாம ஜக்காத்தை சரியான முறையில் கொடுத்து வாருங்கள். ஏழைகளுக்கு உதவி செய்யுங்கள், உணவு கொடுங்கள். ரமலான் மாதத்தில் 30 நோம்பை நோற்று வாருங்கள். அது மாத்திரம் இல்லாமல் முடிந்ததுன்னு சொன்னால் வியாழக்கிழமை, திங்கக்கிழமை சுன்னத்தான நோம்பில் நோற்று வாருங்கள். 13, 14, 15 பிறக்கணக்கில் அந்த நோன்பை நோற்பதற்கு முயற்சி செய்யுங்க. யாருக்கு ஹஜ்ஜு கடமையாக இருக்குதோ இளமையிலேயே அந்த ஹஜ்ஜை செஞ்சிருங்க. 2வது விஷயம் என்னன்னு சொன்னால், காலைமான தஸ்பியாத்தில் ஓதுவதை ஒரு பழக்கமாக்கி கொள்ளுங்கள். இது நீங்கள் இதுக்கான செலவுக்கூடிய கொஞ்ச நேரமாகப்பட்டது மறுமையிலே மிகப்பெரிய வெற்றியை தரும். சுப்ஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வலா இலாஹ இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர் வலா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலீம் 150 தடவை. லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வல் ஹம்து வலா குல்லி ஷைஇன் 100 தடவை. இது காலை மாலை ஓதினீங்கன்னு சொன்னால் அன்று முழுவதும் ஷைத்தானை விட்டு பாதுகாப்பு கிடைக்கும். அன்று யாரெல்லாம் அமல் செஞ்சுருக்காங்களோ அவர்களை விட அதிக அமல் செஞ்ச கூட்டத்தில் ஆகிவிடுவீங்க. அஸ்தக்ஃபிருல்லாஹ் வ அத்தூபு இலைஹ், யா அல்லாஹ் என் பாவத்தை மன்னிப்பாயாக, உன் பக்கமே நான் திரும்புகின்றேன் என்று அர்த்தம். இதை 100 தடவை ஓதிடுவாங்க. உணவுடைய வாசல் திறக்கப்படும், பரக்கத் இறக்கப்படும். அது மாத்திரம் இல்லாமல் ஸலவாத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 150 தடவை காலை மாலை ஓதிடுவாங்க. 300 தடவை ஓதுனதுனால 3000 ரஹ்மத் இறங்கும். உங்களுக்கு அல்லாஹ் ரஹ்மத் இறங்கும். நபியுடைய சிபாரிசு மறுமையிலே கிடைக்கும். உங்களுடைய துவா கபூலாக காரணமாக அமையும். காலை மாலை குரானை 1/2 மணி நேரம் ஓதிட்டுவாங்க. ஓத தெரியலையா, 3 மணி நேரத்தில் குரானை எவ்வாறு ஓதுவது என்பது நம்ம யூடியூப்பில், வாட்ஸ்அப்பில் ரெடி பண்ணியிருக்கிறோம். அதில் ஜாயின் பண்ண விரும்பக்கூடியவங்க 98 40 92 59 45 இந்த நம்பருக்கு நீங்கள் பேசி அனுப்பினீங்கன்னு சொன்னால் உங்களை அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிவிடுவாங்க. கணித்திருக்கிறீர்களே, அது மாத்திரம் இல்லாமல் நம்முடைய கொடுக்கல் வாங்கல எல்லாம் சரியாக செய்து கொள்ளுங்கள். அதில் குறை வைக்காதீர்கள். அது மாத்திரம் இல்லாமல் அதாவது கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமை, மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமை, பிள்ளைக்கு செய்ய வேண்டிய கடமை, பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமை, அண்டை வீட்டுக்காரர் செய்ய வேண்டிய கடமை, மற்றவர்கள் செய்ய வேண்டிய கடமையில் இதிலையும் குறை வைக்காதீர்கள். ₹1 மதிப்புள்ள பொருளாக இருந்தாலும் ஒரே வட்ட ஒப்படைச்சிருங்க. ஏன்னா அது போதும் நரகத்துக்கு போவதற்கு காரணம் அமைந்துவிடும். உங்கள் நாக்கை கொண்டும் உங்கள் கையை கொண்டும் யாருக்கும் எந்த அநியாயம் செஞ்சிடாதீங்க. யார் ஒருவர் தன் நாக்கையும் மர்மஸ்தானையும் பாதுகாத்துக் கொள்கிறாரோ அவருக்கு சொர்க்கத்தை கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுப்பேற்றுக் கொள்கிறார்கள். கணித்திருக்கிறீர்களே, விபச்சாரம் செய்கிறது, மது குடிக்கிறது, செய்வினை செய்கிறது, வட்டி வாங்குறது, இதை விட்டு முற்றிலும் தவிர்த்து கொள்ளுங்கள். எல்லா பாவத்துக்கும் இதுதான் பேசிக். கணித்துக்குள்ளே நம்முடைய வாழ்க்கையை வெற்றி பெறணும் சொன்னால் நம்முடைய ஆத்மாவை சுத்தப்படுத்த வேண்டும். தஸ்கியான்னு சொல்லக்கூடிய இந்த சுத்தப்படுத்தக்கூடிய திக்ர் ஒன்று இருக்கிறது. இது இறைநேசர்கள், அவுலியாக்கள் மறைவாக செஞ்ச திக்ர். நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளையின் பேரில் இது வெளிப்படையாக கற்றுத்தரப்படுகிறது. அந்த திக்ரை காலை மாலை 1/2 மணி நேரம் செய்யுங்க. அதை கற்றுக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னு சொன்னால் இதே இதுக்கு ஆர்வம் பேச்சு நம்ம வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்க்குறதுக்கு கீழே பாருங்கள், பிரைட் தமிழ் பயான் என்னுடைய வீடியோடைய சேனல் பேர் இருக்கும். தமிழில் இருக்கும், இங்கிலீஷில் இருக்கும். அது தொட்டிங்கன்னா நம்முடைய சேனல் ஓப்பன் ஆகிரும். அது உள்ளே போனீங்கன்னு சொன்னால் இதயத்துக்கு ஆர்வம் பேச்சுன்னு போட்டிருக்கோம். மூச்சில் எப்படி இந்த இதயத்துக்கு செய்கிறதுன்ட்டு அதை நீங்கள் காலை மாலை 1/2 மணி நேரம் அல்லது 20 நிமிஷம் தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க.
அல்லாஹ்வுடைய கிருபையில் எல்லா பிரச்சனைக்குமே குரானிலே ஷிஃபா இருக்கிறது, தீர்வு இருக்கிறது. நாம் குரானை படித்து நபி வழியை பின்பற்றி இம்மி மறுமையிலே வெற்றி பெற்ற கூட்டத்தில் ஆகிவிடுவோமாக. புதுசாக இருக்கக்கூடியவங்க பாருங்கள், வலது பக்கம் சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் இருக்கும், சிவப்பாக இருக்கும். அது தொட்டிங்கன்னு சொன்னால் ஒரு பெல் பட்டன் வரும். அதையும் தொட்டிங்கன்னா 3 பெல் வரும். மேலே உள்ள ஆளுங்கிற பெல்லை தொட்டிங்கன்னா நாம் பேசக்கூடிய இந்த வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். இதை அனைத்து மக்களுக்குமே உங்கள் குரூப்பில் ஷேர் செய்து நீங்களும் அழைப்பு பணியில் ஒருவராக ஆகிக்கொள்ளுங்கள். எல்லாம் வல்ல அல்லாஹ் கபூல் செய்வானாக. வாஹித் வ அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.